கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் பாருங்கள், அற்புதமான தேவ வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நாம் அநேக வேளைகளிலே அநேக சோதனைகளை, அநேக எதிர்பாராத சந்தர்ப்பங்களை, சூழ்நிலைகளை, பல்வேறு சிக்கல் சிரமங்களை சந்திக்கும் போதெல்லாம் அநேகமாய் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நல்ல பரிசுத்தவான்கள் கூட, ஐயோ கர்த்தர் என்னை மறந்தாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, கர்த்தராலே நான் முழுவதுமாய் மறக்கப்பட்டேனோ என்று நினைக்கிற அளவிற்கு அநேக பாடுகளும் உபத்திரவங்களும் சோதனைகளும் சில வேளைகளிலே தேவ பிள்ளைகளையும் சூழ்ந்து விடுகிறது உண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். இது போன்ற எல்லா சூழ்நிலைகளிலும் ஒருவேளை நாம் நினைக்கலாம், ஐயா இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரிந்துதான் நடக்கிறதா, அல்லது இவைகள் எல்லாம் என் வாழ்க்கையிலே அவர் அறிந்துதான் அவர் அனுமதித்தாரா? ஏன் இத்தனை பாடுகள், ஏன் இத்தனை கண்ணீரின் கதைகள் எனக்கு தொடர்கதையா இருக்கிறது என்று கேட்கிற அநேகர் இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். எத்தனை பிரச்சனைகள், ஆபத்துகள், போராட்டங்கள், சவால்கள் உங்களுக்கு எதிராய் நின்றாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஐயா, கர்த்தர் தம்முடைய கண்களை அவருடைய பிள்ளைகளை விட்டு, நீதிமான்களை விட்டு விலக்குவதே இல்லை என்றல்லவா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய கண்கள் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் எப்பொழுதும் நோக்கமாய் இருக்கிறது. ஐயா, நல்லவர்களையும் நீதி உள்ளவர்களையும் தேவ பிள்ளைகளையும் சரியான சந்தர்ப்பங்களிலே, சரியான சூழ்நிலைகளிலே கொண்டு ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படியாய் கர்த்தர் அவர்களை கையிலே வைத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனால் தீமை செய்கிற துன்மார்க்கர்களையோ ஒரு உயரமான மேட்டிலோ அல்லது சடிதியில் விழுந்து நாசமாகிற ஒரு சூழ்நிலையிலோ கொண்டு போய் நிறுத்துவார். அவர் நீதி செய்கிற தெய்வன் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நீ நினைத்துக்கொள். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஓ க்ளோரி! அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை. ஐயா, ஒரு நாளும் அவர் உங்களை கைவிடுவதில்லை என்பதை தைரியமாய் விசுவாசியுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இதனால் தான் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், என் தகப்பனும் தாயும் என்னை மறந்தாலும், என்னை கைவிட்டாலும் என் தேவன் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். ஆமென். அவர் என்னை அணைத்துக் கொள்ளுவார், என்னை சேர்த்துக் கொள்ளுவார். அவர் என்னை மறப்பதில்லை, என்னை கைவிடுவதில்லை என்ற அந்த நம்பிக்கை, அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த மனிதனை ஒரு சாதாரண ஆடுகளுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்த, ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து திரிந்த ஒரு குடும்பத்தில் கடையனாய் சிறியவனாய் காணப்பட்ட அந்த ஒரு சாதாரண இளைஞனை கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாய் உயர்த்தினார். இன்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் விசுவாசியுங்கள். ஐயா, ஏசாயா 44:21 சொல்லப்பட்டபடி கர்த்தரே சொல்லுகிறார், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்புங்கள், கர்த்தர் உங்களை மறந்து விடுகிறதற்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து தேவ வார்த்தைக்காக உண்மையாகவே காத்திருந்து சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வந்து காத்திருக்கிற உங்கள் நீதியை மறந்து விடுகிறதற்கு என் தேவன் அநீதி உள்ளவர் அல்ல என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர் ஒரு நாளும் உங்களை மறப்பதில்லை. ஐயா, அவர் ஒரு நாளும் உங்களை மறந்து விடுகிறதில்லை. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்கிறாரே.
அவர் ஒரு நாளும் உங்களை மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிற அற்புதங்களின் ஆண்டவர் நம்மோடே இருக்கிறார். ஆதலினால் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதபடி தேவ வார்த்தைகளை நம்புங்கள். கர்த்தர் சொன்ன நல்ல தீர்க்க தரிசனங்களை கர்த்தரே உங்களுக்கு தம்முடைய கரங்களினால் எழுதி தந்திருக்கிற அற்புதமான தேவ வார்த்தைகளாகிய தீர்க்க தரிசனங்களை, நல்ல வாக்குத்தத்தங்களை நம்புங்கள். அது ஏதோ ஆபிரகாமுக்காக அல்லது யாக்கோபு ஈசாக்குக்காக அல்லது மோசே யோசுவாவுக்காக மாத்திரம் எழுதப்பட்டவைகள் அல்ல. அவைகள் உங்கள் வேதத்திலே எழுதப்பட்டதெல்லாம் உனக்காகவும் எனக்காகவும். அன்பு சகோதரியே, இந்த காரியத்தை மறந்து விடாதிருங்கள் ஒரு நாளும். உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னையும் உன் சந்ததியும் வானத்தின் நட்சத்திரங்களை போல வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னதெல்லாம் ஏதோ ஆபிரகாமுக்காக எழுதி வைத்தது அல்ல. அது என்னவோ சொன்னது ஆபிரகாமுக்காகத்தான், ஆனால் அது வேதத்திலே எழுதப்பட்டது. ஆமென். தேவன் தன் கரங்களினால் எழுதிய காரியமெல்லாம் உனக்காகவும் எனக்காகவும் என்று உறுதியாய் நம்புங்கள். ஆமென். அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் சொல்லி இருக்கிறதாய் நீங்கள் நம்பிய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாய் போகாது. ஆமென். நீங்கள் நம்பாதிருந்தால் அது நம்பாதவர்களுக்கு பொய்யாய் போகும் ஒருவேளை. ஆனால் நம்புகிற தேவ பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா, தேவன் எனக்காகவே சொல்லி இருக்கிறார், எனக்காகவே எழுதி வேதத்திலே அவர் கைப்பட எழுதி தந்திருக்கிற அற்புதமான சத்தியம் இது. ஒரு நாளும் வானமும் பூமியும் அழிந்து நிலை மாறி போனாலும் அவர் எழுதி தந்த வார்த்தையின் ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அது மாறுவதில்லை, அது நிறைவேறாமற் போவதில்லை. ஒரு நாளிலே தாவீது இப்படியாக சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்திற்குமாய் சொன்ன நல்ல வார்த்தைகளில் ஒன்றும் விழுந்து போகவில்லை. ஆமென். ஒன்றும் விழுந்து போகவில்லை. ஓ, எத்தனை மகிமையான காரியம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்புங்கள். எந்த சூழ்நிலையிலும் நம்புங்கள். யார் மறந்தாலும் நம்புங்கள், இவர் உங்களை மறப்பதே இல்லை. யார் கைவிட்டாலும் நம்புங்கள், விசுவாசியுங்கள், இவர் உங்களை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம், உங்கள் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலமும் நம்மோடே இருக்கிறேன் என்கிறவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுவதில்லை. உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக ஜெபியுங்கள், குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள், உங்கள் தேவைகளுக்காக ஜெபியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடே அவருடைய சந்நிதி முன்பு வாருங்கள். துதித்தலோடும் நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் அவருடைய சமூகத்திலே வருகிறீர்களே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை மாறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். லூக்கா 12:6 கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார், 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா. இன்னும் ஒரு இடத்திலே சொல்லிப்பார், 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள். எப்படி விற்றாலும் சரி, எவ்வளவுக்கு விற்றாலும் சரி, அத்தனை அற்பமான அடைக்கலான் குருவிகள் கூட அவைகளில் ஒன்றும் என் தேவனால் மறக்கப்படுவதில்லை. எத்தனை மகிமையான காரியம். மறந்து விடாதிருங்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பது அற்ப காரியம் அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்களாம் அந்த காலங்களில் கர்த்தர் சொல்கிறார், அந்த அடைக்கலான் குருவிகளில் கூட ஒன்றும் என் பரலோக பிதாவினால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. அப்படியாய் சொல்லுகிற ஒரு அற்புதங்களின் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். ஆமென். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, என் பிள்ளைகளுக்காய் நான் என்ன செய்ய போகிறேன், நாளை என்ன நடக்கும், ஊரில் உள்ளவர்கள், என் உறவினர்கள், என்
வீட்டார் செய்கிறது போல நானும் என் பிள்ளைக்கு செய்ய முடியுமோ? அல்லது நாங்கள் அறிந்த தெரிந்த ஜனங்கள் வாழுகிறது போல நாங்களும் எங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து சிறந்திருக்க முடியுமோ? ஒருவேளை எங்களுக்கு இருக்கிற ஆபத்துகளிலே, கஷ்டங்களிலே, கடன்களில் இருந்து இந்த கண்ணீர் கதைகளுக்கு ஒரு முடிவு வருமோ என்று கவலைப்படாதிருங்கள், சந்தேகப்படாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மறந்து விட்டாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ என்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் நினையாதிருங்கள். அவர் உங்களை மறப்பதே இல்லை. ஆமென். அவர் ஏற்ற காலத்திலே என் அன்பு சகோதரியே நன்றாய் கேள், என் அன்பு சகோதரனே மறந்து விடாதே. அவர் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீதே வைத்து விடுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, அவர் மீதே உங்கள் கவலைகளை எல்லாம் வைத்து விடுங்கள். எத்தனை பாரங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள், எத்தனை சொல்ல ஒண்ணா கொடுமைகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி, உங்கள் பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்க வேண்டிய ஒரு கிருபாசனம் இருக்கிறது. ஐயா, எங்கே போய் இறக்கி வைப்பேன்? யாரிடம் போய் இறக்கி வைப்பேன்? எவ்வளவு தூரமாய் செல்ல வேண்டும்? அப்படி அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அதிகாலை ஜெப வேளையிலே சொல்லுங்கள், என் தெய்வமே, என் நீதி உள்ள பிராவே, ஐயா, என் நீதி உள்ள தேவனே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள ஆண்டவரே, எனக்கு இருக்கிற பாரங்கள், ஓ லார்ட், எனக்கு இருக்கிற கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள், என்னை உபத்திரவப்படுத்துகிற நாள்தோறும் என்னை நிந்திக்கிற பல்வேறு பிரச்சனைகளை, எல்லா கவலைகளையும் உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன். இப்பொழுதே என் தேவனாகிய கர்த்தர் அவைகளை மாற்றும்படியாய், என் கழுகையை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றும்படியாய், என் கண்ணீரை எல்லாம் களிப்பாய் மாற்றும்படியாய், என் துயரத்திற்கு பதிலாய் ஒரு ஆனந்த தைலம், ஓ லார்ட், என்னுடைய தலையிலே ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்தில் இருந்து பதிலை கொண்டு வருவதாயிருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உணர்கிறீர்களோ, உடனடியாய் உணர்கிறீர்களோ, அறிந்து கொள்ள முடிகிறதோ, முடியவில்லையோ, ஆனால் ஓ, விதைக்கிறவன் விதையை விதைத்து விட்டு சென்று விடுகிறான். ஆமென். விதைத்தவன் போய் படுத்துக் கொள்ளலாம், தூங்கிவிடலாம். ஆனால் விதை விதைக்கப்பட்ட விதைகள் நிச்சயமாய் அவர் துளிர் விட்டு வளர்ந்து, அல்லேலூயா, அப்படியே வளர்ந்து பெருகி ஒரு நாளிலே ஓ கனி கொடுக்கும். ஒரு நாளிலே அந்த கனியை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களே, அவ்வண்ணமாய் நீங்கள் விதைக்கிற வார்த்தைகள் எல்லாம், நீங்கள் நம்பி சொல்லுகிற எல்லா ஜெப விண்ணப்பங்களும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகள் அநேகர் அழுகையோடும் கண்ணீரோடும் வேதனைகளோடும் தப்பிச் செல்ல வழியே இல்லாத சூழ்நிலைகளிலும் கண்ணீரோடே விதைக்கிறீர்களே. இந்த வசனங்களை கண்ணீரோடே கேட்டுக்கொண்டு ஜெபிக்கிறீர்களே. மாத்திரமல்ல, இந்த வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லி தேவனுடைய சமூகத்திலே மன்றாடுகிறீர்களே. இவைகளெல்லாம் நிச்சயமாய் ஒரு நாளும் வேலை செய்யாமல் போவதில்லை. கர்த்தர் சொல்கிறார், என் வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. என் வார்த்தைகள் நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நிச்சயமாய் நம்புங்கள். அல்லேலூயா. அதே லூக்கா 12 கர்த்தர் சொல்லுகிறார், பின்னும் அவர் அவருடையவர்களை நோக்கி சொல்லும் பொழுது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் என் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். ஆமென். பறவைகளை பார்க்கிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளை, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆதலினால்
ஆகையினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? கர்த்தர் கேட்கிறார், அருமையான தேவ பிள்ளைகளே, என் பிள்ளைகளை யார் கவனிப்பார்கள்? என் குடும்பத்தை யார் கவனிப்பார்கள்? என் அந்திய காலத்தில் எனக்கு யார் உதவியாய் இருப்பார்கள்? ஐயா, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதே. ஐயா, ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய இரக்கம் ஒரு நாளும் மாறாதது. ஆமென். உங்கள் ராஜாதி ராஜா ஒரு நாளும் மாறாதவர். நிரந்தரமாய் இருப்பேன், நிரந்தரமாய் ஆளுவேன், என்றென்றுமாய் இருப்பேன் என்று சொன்னவர்கள் கூட ஒருவேளை தவறி போகலாம். ஆமென். நான் தான் அதிபதி என்று சொன்னவர்கள் எல்லாம் அட்ரஸ் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை நேசிக்கிறவர், உங்களோட இருக்கிறவர், உங்களுக்காய் நல்ல வார்த்தைகளை கொடுத்தவர், நல்ல வாக்குறுதிகளை கொடுத்தவருடைய அரசு ஒரு நாளும் கவிழ்ந்து போவதில்லை. அவர் அரசு இறை அரசு, ஒரு நாளும் மாறாத உயர்வும் உன்னதமுமான அரசாங்கம் அவருடைய அரசாங்கம். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். என் பிள்ளைகளுக்காய் என்ன செய்வேன், எனக்கு என்ன செய்வேன்? ஐயா, என்னுடைய காரியங்கள் எப்படி நடக்கும்? என்னுடைய நாளைய தினம் எப்படி இருக்கும்? நாளை என்ன ஆகுமோ தெரியவில்லை. என் பிள்ளைகள் எல்லாம் இப்படி இருக்கிறார்கள். நான் என்னுடைய வாழ்க்கையை என்னை யார் கவனிப்பார்கள்? கவலைப்படாதிருங்கள். கர்த்தரே சொல்லுகிறார், காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? காட்டு புஷ்பங்கள், எல்லாரும் சொல்லுங்க, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல் ஆகிலும் உடுத்தி இருந்ததும் இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, சிலர் சொல்லுவாங்க, ஐயா ஐயா, நாங்க நாயா உழைச்சி பேயா பாடுபட்டு நெத்தி வேர்வை ரத்தமா நிலத்துல சிந்தி சம்பாதிச்சு உழைக்கிறோம். ஓகே ஓகே. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஐயா, உழைக்காதிருந்தாலும் நூற்காதிருந்தாலும் வாழ முடியுமா? அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி வாழ முடியுமோ முடியாதோ தெரியாது. கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். உழைக்க முடியாவிட்டாலும் நூற்க முடியாவிட்டாலும் கவலைப்படாதிருங்கள். உங்களை போஷிக்கிற யெகோவா ஜீரே உங்களோட இருக்கிறார். அவர் உங்கள் தகப்பன், மறந்து விடாதிருங்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், இப்படி இருக்கிற அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே, கொஞ்ச விசுவாசம் உண்டு பயப்படுகிறவர்களே, அடுப்பிலே போடப்படுகிற பொல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஓ குளோரி. அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, அதை தேடினேன், இதை தேடினேன், இரவு முழுவதும் தேடினேன், பகல் முழுவதும் பிரயாசப்பட்டோம், இரவிலும் பகலிலும் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லையே. அந்த போடுற வலையை படகுக்கு வலது புறமாய் போடு, நீ நிற்கிற இடத்திலே வலையை படகுக்கு வலது புறமாய் போடு என்று சொன்ன அந்த மாத்திரத்திலே இழுக்க முடியாத மீன்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே இல்லையே என்று வந்தவர்களிடம் கர்த்தர் சொன்னார், வலையை ஆழத்திலே போடுங்கள். ஐயா, அங்கே இருந்துதான் வர்றோம், இரவு முழுவதும் போடுறா கொண்டு சொன்னபடி 2 படகுகள், இவர்களுடைய படகுகளும் நண்பர்களுடைய படகுகளும் அப்படியே மூழ்கத்தக்கதாய், வலை கிளியத்தக்கதாய். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆசீர்வதிக்க என் தேவனால் முடியும். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, மறந்து விடாதிருங்கள்.
பாருங்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரையே முன்னிறுத்துங்கள். ஆமென். கர்த்தரையே முன்னிறுத்தி ஓடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஒரு முறை நான் விரைவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். பாருங்கள், ஆப்பிரிக்க தேசத்திலே ஒரு முறை நாங்கள் உகாண்டா தேசத்தில் இருந்து ருவாண்டா என்கிற அடுத்த தேசத்திற்கு செல்ல வேண்டும். நாங்கள் நடத்தி கொண்டு சென்ற எங்கள் வண்டிகள் எல்லாம் அடுத்த தேசத்திற்கு போய்விட்டது. ஆனால் எங்களையோ அந்த உகாண்டா தேசத்தின் அதிகாரிகள் அங்கே அனுமதிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் அங்கே மிகுதியாய் உபத்திரவப்பட்டு மிகுதியாய் சிக்கலிலும் சிரமங்களிலும் இருந்த அந்த நாளிலே எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. பாருங்க, லாட்ஜில தனிமையாய் இருக்கிறேன். 3 நாட்கள் அங்கே புசியாமலும் குடியாமலும் இருந்தது போல் அந்த லாட்ஜிக்கு கூட பே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, நான் எங்கோ ஒரு தேசத்தில், எங்கோ ஒரு மூலையில், ஐயா அந்த தேசத்தில் யாருக்குமே தெரியாது, என் வீட்டிற்கு கூட சொல்லவில்லை, யார் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லவில்லை. எங்கோ இருக்கிறேன், தனியா இருக்கிறேன். ஆனால் அந்த 3ஆம் நாளிலே கர்த்தர் பாருங்க, புனே, பாம்பே அருகில் உள்ள புனே என்கிற பகுதியில் இருந்து ஒரு அருமையான சுவிசேஷகர், மிலிட்டரியில பெரிய கேப்டனா இருந்த அற்புதமான அலங்காமணி அங்கிள் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தேவன் மனிதன் என்னை கூப்பிடுகிறார். எங்க இருக்கிறீங்க ஐயா? எங்க இருக்கிறீங்களா? என்னடா இவர் ஒரு நாளும் நம்மை கூப்பிட்டதே இல்லையே, இவராக கூப்பிடவே மாட்டாரே, இவர் என்ன இப்ப கூப்பிடுகிறார்? அதுவும் என்ன சொல்றாரு? வயர்ந்து முதிர்ந்த பெரிய அதிகாரியாயிருந்து, ராணுவத்தில் பெரிய அதிகாரியாயிருந்து, அதன் பிறகு அவர் ஊழியக்காரராய் வந்தவர். எங்க இருக்கிறீங்க? அவர் கேட்ட மாத்திரத்திலே, ஆகாரை அந்த வனாந்தரத்திலே, தண்ணீரே இல்லாத வனாந்தரத்திலே ஆகாரே என்று அழைத்த அந்த அற்புதங்களின் தேவன், ஐயா அந்த சகோதரி அந்த நேரத்திலே எல்ரோயி என்னை கண்டீரே என்று சொன்னாலே, அதுபோல கர்த்தர் என்னை அறிந்து கொண்டாரே, நான் இருக்கிற இடத்தை தெரிந்து கொண்டாரே, தெரிந்து கொண்டது போல் விசாரிக்கிறாரே என்று நான் நினைத்துக் கொண்டேன். அந்த மனிதன் சொன்னார், எங்க இருக்கிறீங்க? நான் சைலண்ட் ஆயிட்டேன். மறுபடியும் கேட்கிறார், எங்க இருக்கிறீங்க? நான் ஒன்றுமே சொல்லல அங்கள். நான் இங்க இருந்து உகாண்டா தேசத்தில் இருந்து நாங்களும் எங்கள் அணியுமாய் எங்கள் கூட்டமாய் சுவிசேஷத்திற்காய் நாங்கள் ருவாண்டா என்ற தேசம் செல்லுவதற்காய் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னேன். என்னுடைய காரியம் ஒன்றையும் சொல்லவில்லை. என் இருதயம் எல்லாம் குமரிக் கொண்டிருக்கிறது. ஒரு வார்த்தை கூட நான் தெரிவிக்கவில்லை. ஆனால் அந்த தேவ மனிதன் சொன்னார், உங்களுக்கு கொஞ்சம் பணம் அனுப்ப வேண்டும், பணம் அனுப்ப வேண்டும், பணம் அனுப்ப வேண்டும் என்று எண்ணமாய் என்னை சுற்றி சுற்றி வருகிறது. என்னால் இருக்க முடியவில்லை. என்னவென்று கேட்டார். நான் ஒன்றுமே சொல்லவில்லை. நல்லதுதான் என்று மாத்திரம் சொன்னேன். எங்களுக்கு அந்த இடத்தில் இருந்து நாங்கள் தப்பி செல்வதற்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அவ்வளவையும் அந்த தேவ மனிதனே அனுப்பி வைத்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை அற்புதமான ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். என் தெய்வமே, உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறவர். மறந்து விடாதிருங்கள். அவர் யாக்கோபை மறந்து விடுவதற்கு, இஸ்ரவேலை கைவிடுவதற்கு அவர் அநீதி உள்ள தெய்வம் அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, அவரையே நம்பி அவருடைய கிருபாசன தண்டைக்கே வந்திருக்கிற உங்களை, இது போன்ற எங்கள் வாழ்க்கையிலே, ஊழியங்களிலே, நாங்கள் கடந்து செல்லுகிற பாதைகளிலே கர்த்தர் செய்த 1000 நன்மைகள் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த மாதம் மாத்திரம் 12,000, ஏறக்குறைய 12,000 கிலோமீட்டர் ஐயா இந்த பகுதியில் இருந்து அப்படியே சைனா பார்டர், பர்மா பார்டர் வரைக்கும் சென்று அப்படியே இந்திய தேசத்தின் ஒரு பகுதி முழுவதும் சுற்றி வந்திருக்கிறோமே. எத்தனை அனுபவங்களை பார்த்திருப்போம். அருமையான தேவ பிள்ளைகளை, பயப்படாதிருங்கள். யார் ஆண்டால் என்ன, பயப்படாதிருங்கள். யார் வந்தால் என்ன, பயப்படாதிருங்கள். இவரே
ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். இவரே ஏக சக்கராதிபதி, உங்களை மறக்க மாட்டேன் நீ சொல்றவர். ஆமென். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஐயா, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று சொன்ன எங்கள் அற்புதங்களின் ஆண்டவரே, ஐயா, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீங்களப்பா. இன்று இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீரே நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறீர். ஆகையால் இனி நாங்கள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நாங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் தெய்வமே, ஐயா, இன்றைக்கு இருந்து நாளைக்கு காட்டிலே அடுப்பிலே போடப்படுகிற காட்டு புல்லுக்கு என் தேவன் இவ்விதமாய் உடுத்துவிக்கிறவராய் இருந்தால், என் தெய்வமே, நீர் எங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. ஐயா, இந்த உலகத்திலே காகங்களையும் பறவைகளையும் ஓலாட் அவைகள் பண்டக சாலை இல்லாதிருந்தும் களஞ்சியங்கள் இல்லாதிருந்தும் அவைகள் அறுக்கிறதும் இல்லை, உழைக்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் பிழைப்பூட்டுகிற எங்கள் தேவன், ஐயா, பறவைகளை பார்க்கிலும் நாங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள் என்று சொல்லி இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தெய்வமே நீர் பாதுகாப்பாய் பத்திரமாய் எந்த சூழ்நிலையிலும் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் நீர் நேசித்து வழி நடத்தி வருகிற பெரிய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர், நாங்கள் எந்த இடத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளும் ஒருவேளை அவர்களும் அவர்கள் பிள்ளைகளுமாய் அல்லது அவர்கள் மகளோ மகனோ எந்த தேசத்திலே, ஐயா, எந்த வீடுகளிலே, எந்த பட்டணங்களிலே, எந்த பகுதிகளில் இருந்து என் தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, ஐயா, பறவைகளை பார்க்கிலும் அதிக விசேஷித்தவர்களாய் இருக்கிற காட்டு புஷ்பங்களை பார்க்கிலும் காகங்களையும் பறவைகளையும் பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றவர்களும் விசேஷித்தவர்களுமாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை என் தெய்வமே உம்முடைய இரக்கம் சூழ்ந்து கொள்ளும்படியாய் இவர்கள் எங்கே எந்த நாடுகளிலே வீடுகளிலே இருந்தாலும் என் தேவனாகிய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய தயவு இவர்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீரே பெரியவர், மாறாதவர். நன்றி செலுத்துகிறோம். ஐயா, 2 காசுக்கு விற்கிற 5 அடைக்கலான் குருவிகள் விற்கிற காரியங்கள் இருந்த சூழ்நிலையிலும் அவ்வளவு அற்பமான ஜீவன்களை கூட என் தெய்வமே நீர் மறவாதவராய் இருக்கிற எங்கள் தெய்வம். ஓ, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்களாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் இருக்கிற உபத்திரவங்கள், என் தேவன் எங்களை மறந்தாரோ, ஐயா, எங்கள் தேவன் எங்களை கைவிட்டாரோ, நாங்கள் நினைக்கப்படாமற் போய்விட்டோமோ என்று கதறிக்கொண்டிருக்கிற பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய், இன்று இந்த பிள்ளைகளுக்காய் ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து இவர்களை விடுவிக்கும்படியாய் என் தெய்வமே, யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன நல்ல வார்த்தையின்படியே என் தேவன் ஒருபொழுதும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் மறவாதவர். இன்று ஒரு அற்புதம் செய்யும்படியாய், இன்று ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கும்படியாய் என் தெய்வமே இவர்களை நீர் அல்லவா பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து எடுத்தது போல பல்வேறு சூழ்நிலைகளில் இருந்து இவர்களை தெரிந்து கொண்டு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்ன உம்முடைய நல்ல வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளும் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடப்பதாக. என்ன தேவைகளோடு எங்கே நின்று கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே, என்ன பண தேவைகளிலே, சிக்கல்களிலே, சிரமங்களிலே, உபத்திரவங்களிலே நின்று கொண்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து ஒரு
ஆறுதலான செய்தி இன்றே வரும்படியாய், ஒரு நன்மை உண்டாகும்படியாய், ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், உயர்வும் மேன்மையும் வரும்படியாய், இந்த பிள்ளைகள் ராஜரீக மேன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற பிள்ளைகள் என்ன நோக்கத்தோடு, என்ன வேண்டுதலோடு, என்ன சூழ்நிலையிலே உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாய் நிற்கிறார்களோ, இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும். இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற காரியங்களிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் இன்றே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே. ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி தேவ அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கண்ணீரை துடைத்து கவலைகளை போக்குவீராக. தேவ அனுக்கிரகமும் கிருபையும் சமாதானமும் ஒவ்வொரு பேரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒரு நாளும் மறக்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் விசேஷித்தவர்கள். அவருடைய பார்வையிலே நீங்கள் மகா விசேஷித்தவர்கள். ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார்.